நான் கோக்கு ஒன்று கொடுங்கண்ணா. நான் வெயில்ரா அப்பா. நான் தம்பி வேலூருக்கு புதுசா? ஆமாண்ணா. போக போக பழகிங்க. வேலூர் வெயில் அப்படி. எவ்வளோண்ணா? 20 ரூபாங்க. இந்தாங்கண்ணா. சார் நீ சேஞ்ச் வாங்கிக்கங்க. வச்சுங்கண்ணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு போயிடுங்க சார். இல்ல அப்புறம் வாங்கிக்கிறேன். The next day. நான் பிளாக் ஒரு பாக்கெட் கொடுத்துருங்க. பிளாக் ஒரு பாக்கெட்டா? ஆமாண்ணா. இந்தாங்க சார். நான் சார் மிச்சம் வாங்கிட்டு போங்க. வாங்கிண்ணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். மறுபடியும் விட்டு போறீங்க சார் சில்லற. வாங்கிண்ணா, எப்படி இருந்தாலும் வர வேலை நிறைய இருக்கு, அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி சார். The next day. நான் வீட்டு மளிகை சாமான் தேவைப்படுதுண்ணா. எல்லாமே இருக்கு சார். என்னென்ன வேணும் அப்படியே நீங்களே படிங்க. ஜீரக் சம்பா ரைஸ் 10 கிலோ. ஜீரக் சாம்பார் ரைஸ் 10 கிலோ. தீபன் ஆயில் 2 லிட்டர். சக்கரை 3 கிலோ. ஆட்டோ சால் 2. ஆச்சி வாடா. ஓகே வா. ஆமா. தயிர் 2 லிட்டர். வங்க தக்காளி. ஓகேண்ணா. வேற அவ்வளவுதாண்ணா. ஓகே பேக் பண்ணிட்டா எல்லாமே. பேக் பண்ணுங்க. தம்பி பேக் பண்ணுப்பா. இந்தாங்க சார். நான் எவ்வளோ அமௌண்ட்? 2850 ரூபாய் ஆச்சுப்பா. ஐயோ சார், காசு வீட்டுல மறந்து வச்சுட்டேன் சார். பரவாயில்ல எடுத்துட்டு போங்க சார். அப்புறம் வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போங்க. ஒன்னும் இல்லையே உங்களுக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரியாத என்ன? எடுத்துட்டு போங்க சார். அப்புறம் வாங்கிக்கிறேன். சொல்றேன்னு சொல்லி தான் நான் போறேன் சார். எடுத்துட்டு போங்க சார். அப்புறம் வாங்கிக்கிறேன். போங்க சார். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சார். ஓகே 2 days later. நான் லிட்டர் பால் தாங்கண்ணா. சார் உங்க வீட்டுல புதுசா வாடகைக்கு வந்திருந்தாங்க அந்த பையன். 2 நாள் ஆளே இல்லையே சார். அதான் 2 நாள் முன்னாடியே போயிட்டானே. போயிட்டானா? 1 மாசமா வாடகையே தரல, அதனால தான் காலி போட்டு தட்டி விட்டானே. வாடகையே தரலையா? ஆமா சார். என்ன சார் சொல்றீங்க? அவனை நம்பி நான் 2850 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்துருக்கேன் சார். 2800 ரூபாவா? ஆமா சார். அவள் தான் போயிடுச்சு போங்க. போச்சா? போச்சு. 2800 ரூபாய் போச்சா? ஏன் பிறந்தாய் மகனே